வெல்கம் பேக் ஆல் ஆஃப் யூ. ப்ரீவியஸ் டாபிக்ல எஸ்ஓ சம்மரி எப்படி ஜென்ரேட் பண்ணலாம்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி டாபிக்ல ஹெச்ஓ டெய்லி அக்கௌண்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம்னு பார்த்தோம். இப்போ அந்த ஹெச்ஓ டெய்லி அக்கௌண்ட்டையும் எஸ்ஓ சம்மரியும் கன்சால்டேட் பண்ணி கேஷ் புக் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம்னு இந்த டாபிக்ல பார்க்க போறோம். ட்ரெஷரி டே எண்ட் பண்ண பிறகுதான் நம்மளால அந்த பர்டிகுலர் டேட்டுக்கான கேஷ் புக் எடுக்க முடியும். ஏன்? அப்பதான் உங்களோட டெய்லி அக்கௌண்ட்ல எந்த ஃபர்தர் சேஞ்சஸும் இருக்காது. நான் சப் அக்கௌண்ட் பிஏவா சப் அக்கௌண்ட் கார்டில் இருக்கேன். அதுல கிளிக் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன், அதுல சப்மிட் ஹெச்ஓ சம்மரி டு கேஷ் புக் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. அதுல மேல கண்டிஷன் மட்டும் பாருங்க, டே எண்ட் ஆயிருந்தா மட்டும்தான் உங்களால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். கிளிக் சப்மிட். இப்போ என்ன இருக்கு பாருங்க, ஹெச்ஓ சம்மரி இஸ் சக்சஸ்ஃபுல்லி சப்மிட்டட் டு கேஷ் புக். இப்போ கேஷ் புக்கை ஜென்ரேட் பண்ணி பார்ப்போமா? கிளிக் அக்கௌண்ட் கன்சால்டேஷன், அதுல ஜெனரேட் பர் வியூ கேஷ் புக் பாருங்க. அதுல சூஸ் த டேட், கிளிக் ஜென்ரேட். இப்போ பாருங்க, கேஷ் புக் ஜென்ரேட் ஆயிருக்கு. இதை டீடைலா அனலைஸ் பண்ணுவோம் எப்படி ஜென்ரேட் ஆயிருக்குன்னு. அதுல பாருங்க, அக்கௌண்ட் டிஸ்கிரிப்ஷன்ங்கிறது ஹெட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் காலம் பாருங்க, ஹெச்ஓ ஃபிகர்ஸ், ஹெச்ஓட டெய்லி அக்கௌண்ட் ஃபிகர்ஸ். எஸ்ஓ அக்கௌண்ட்ங்கிறது எஸ்ஓ சம்மரியோட ஃபிகர்ஸ். பிஓ அப்படிங்கிறது பிஓவோட கன்சால்டேட்டட் ஃபிகர்ஸ். அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்ந்து டோட்டல். ப்ரோக்ரசிவ் டோட்டல்ங்கிறது ப்ரீவியஸ் டே வரைக்கும் அக்குமுலேட் ஆன டோட்டல். அதுக்கப்புறம் லாஸ்ட் காலம் பாருங்க, கிராண்ட் டோட்டல். இப்போ இந்த கிராண்ட் டோட்டல் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் டேவோட ப்ரோக்ரசிவ் டோட்டலா உங்களுக்கு கேஷ் புக்ல இருக்கும். இப்போ இந்த ஜென்ரேட் ஆன கேஷ் புக்கை பிஏஓக்கு எப்படி டெய்லி பேசிஸ்ல சப்மிட் பண்ணணும்னு பார்ப்போம். லாகின் as sub account PA in sub accounts. அதுல click account consolidation, அதுல click on submit cash book to PAO. அதுல choose the date and click submit. Now cash book is successfully submitted to PAO. அடுத்தது கேஷ் அக்கௌண்ட் ஹெச்ஓல மாச கடைசியில எப்படி ஜென்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்ப்போம். கேஷ் அக்கௌண்ட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது. இந்த கேஷ் புக்ல டெய்லி ப்ரோக்ரசிவ் டோட்டல் அக்குமுலேட் ஆயிட்டே வருது இல்ல, லாஸ்ட் டேட்ல என்ன கிராண்ட் டோட்டல் இருக்கோ அதுதான் இந்த கேஷ் அக்கௌண்டோட ஃபிகர். இப்போ சப் அக்கௌண்ட் பிஏவை லாகின் பண்ணுங்க. அதுல கிளிக் சப் அக்கௌண்ட்ஸ், அதுல கிளிக் ஆன் அக்கௌண்ட் கன்சால்டேஷன், அதுல ஜெனரேட் பர் வியூ கேஷ் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. இங்க சூஸ் த மந்த், கிளிக் ஜெனரேட். இப்ப பாருங்க, உங்க ஹெச்ஓட கேஷ் அக்கௌண்ட் ஜெனரேட் ஆயிருக்கு. இந்த கேஷ் அக்கௌண்ட்ல என்ன இருக்கு பாருங்க, ஃபிகர்ஸ், ஹெட் ஆஃப் அக்கௌண்ட், கிராண்ட் டோட்டல், சப் ஆஃபீஸ், ஹெச்ஓ, பிஓ, டோட்டல் டிரான்சாக்ஷன் எவ்வளவு நடந்திருக்கோ அது உங்க கேஷ் அக்கௌண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த ஜென்ரேட் ஆன கேஷ் அக்கௌண்ட்டை பிஏஓக்கு பிசிக்கலாவும் சப்மிட் பண்ணணும், டிஜிட்டலாவும் சப்மிட் பண்ணணும். டிஜிட்டலா எப்படி சப்மிட் பண்ணலாம்னு பார்ப்போமா? லாகின் as sub account PA, அதர்ஸ்ல கிளிக் சப் அக்கௌண்ட்ஸ், அதுல அக்கௌண்ட் கன்சால்டேஷன் கிளிக் பண்ணுங்க. அங்க சப்மிட் கேஷ் அக்கௌண்ட் டு பிஏஓ இருக்குல்ல, அதை சூஸ் பண்ணுங்க. சூஸ் த மந்த் ஆஃப் சப்மிஷன், கிளிக் சப்மிட். இப்ப பாருங்க, உங்களோட கேஷ் அக்கௌண்ட்டும் சப்மிட் ஆயிடுச்சு. தேங்க்யூ.